2008 2025 வரலையும் நடந்த ஐபிஎல்லே அதிக சம்பளம் ஓவராலாக அதிக சம்பளம் ஆன டாப் 10 பிளேஸ் யாருன்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்பர் 10th பிளேஸில் எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா பிளேயர் தினேஷ் கார்த்திகேயன் தான் இருக்கார். இவர் ஏகப்பட்ட டீமுக்கு ஆடிருக்காரு, ஏகப்பட்ட டீமில் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. இவர் 2008 2024 வரையும் ஆடிருக்காரு. கிட்டத்தட்ட 17 சீசன் ஆடிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஏகப்பட்ட பெரிய பெரிய பிரான்ச்சைஸுக்கு ஆடிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு மும்பைக்கு ஆடிருக்காரு, ஆர்சிபிக்கு ஆடிருக்காரு, கேகேஆருக்கு ஆடிருக்காரு. இந்த மாதிரி பெரிய பெரிய பிரான்ச்சைஸ்க்கு ஆடிருக்காரு. இவர் எவ்வளோ கோடி மொத்தமாக இவர் வாங்கியிருக்காருன்னா ஐபிஎல் மட்டும் இவர் ஓவரால் ஐபிஎல் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காருன்னா 86 கோடி 92 லட்சம் வாங்கியிருக்காருங்க. நம்பர் 9th பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா பிளேயர் ஷிக்கர் தான் வந்தாங்க இருக்காரு. இவரும் 17 சீசன் ஆடி இருக்காரு. 2008 2024 வரலையும் ஆடி இருக்காரு. இவரும் நிறைய பெரிய பெரிய டீம்ஸ்க்கு ஆடி இருக்காரு. மும்பைக்கு ஆடி இருக்காரு, டெக்கன் சார்ஜருக்கு ஆடி இருக்காரு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆடி இருக்காரு, லாஸ்டா பஞ்சாப்க்கு ஆடி இருக்காருங்க. இவர் ஐபிஎல் மட்டும் எவ்வளவு சேலரி வாங்கியிருக்காருன்னா 91 கோடி 80 லட்சம் வாங்கியிருக்காங்க. நம்பர் 8th பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா பிளேயர் கௌதம் கம்பீர் தாங்க இருக்காரு. இவர் 2008 2018 வரலையும் ஆடி இருக்காரு. டோட்டலாக இவர் 11 சீசன் ஆடி இருக்காருங்க. இவரும் நிறைய டிஃப்ரெண்ட் டீம்ஸ்க்கு ஆடி இருக்காரு. கேகேஆர் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு, டெல்லிக்கு ஆடி இருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட டீம்ஸ்க்கு ஆடி இருக்காருங்க. இவரும் ஐபிஎல் மட்டும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காருன்னா 94 கோடி 62 லட்சம் சம்பாதிச்சிருக்காங்க. நம்பர் 7th பிளேஸ்ல இருக்க பிளேயர் யாருன்னா பிளேயர் ஏபி டிவிலியர்ஸ் தாங்க. இவர் 2008 2021 வரலையும் ஆடி இருக்காரு. இவர் 2 பிரான்ச்சைஸ்க்கு ஆடி இருக்காரு. ஒன்று டெல்லி, இன்னொன்று ஆர்சிபி, ராயல் சேலஞ்ச் பெங்களூர். இவர் ஆர்சிபிக்காக வேற லெவலில் தரமாவே ஆடி இருக்காரு. இவர் எவ்வளோ ஐபிஎல் மட்டும் சம்பாதிச்சிருக்காருன்னா 102.52 crores மட்டும் ஐபிஎல் மட்டும் சம்பாதிச்சிருக்காருங்க. இவர் ஒரு தரமான பேட்டராக இருந்திருக்காரு ஐபிஎல்ல. நம்பர் 6th பிளேஸ்ல இருக்க பிளேயர் யாருன்னா பிளேயர் சுனில் இருந்தாங்க. இவர் ஐபிஎல்ல 2012 25 வரலையும் ஆடி இருக்காரு. இவர் இன்னுமே ஆடிட்டு இருக்க ஒரு பிளேயரா இருக்காரு. இவர் எவ்வளவு ஐபிஎல் மட்டும் சம்பாதிச்சிருக்காருன்னா இவர் ஐபிஎல்ல மட்டும் 107 கோடி 25 லட்சம் சம்பாதிச்சிருக்காருங்க. இவர் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணும்போது இவர் ஒரு பவுலரா இன்ட்ரோடியூஸ் பண்ணி இப்போ ஆல்ரவுண்டரா வேற லெவலில் ஐபிஎல்ல கலக்கிட்டு இருக்காரு. நம்பர் 5th பிளேஸ்ல இன்னொரு ஆல்ரவுண்டர் தான் இருக்காரு. அவர் தான் ரவீந்திர ஜடேஜா. இவரும் ஒரு தரமான பிளேயர். இவர் 2008 2025 ஆடி இருக்காரு. டோட்டலா இவர் அடுத்த வருஷம் கூட ஆட போறாரு. இவர் எந்த டீமுக்கு ஆடி இருக்காருன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மட்டும் தான் ஆடி இருக்காருங்க. இவர் ஐபிஎல் மட்டும் எவ்வளவு சம்பாதிச்சாருன்னா 109 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. நம்பர் 4th பிளேஸ்ல இருக்க பிளேயர் யாருன்னா பிளேயர் சுரேஷ் ரெய்னாங்க. இவர் ஒரு தரமான மில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இவர் 2008 2021 வரலையும் ஆடி இருக்காரு. இவர் மிஸ்டர் ஐபிஎல் எல்லாருமே செல்லமா ஓடக்கூடிய ஒரு பிளேயர். இவர் ஐபிஎல் மட்டும் எவ்வளவு சேலரி வாங்கியிருக்காருன்னா 110 கோடி 74 லட்சம் வாங்கியிருக்காருங்க ஐபிஎல் மட்டும். இவர் ஒரு தரமான மில் ஆர்டர் பேட்ஸ்மேனா இருந்திருக்காரு ஐபிஎல்ல. நம்பர் 2nd பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா பிளேயர் விராட் கோலி தாங்க இருக்காரு. இவர் ஒரு தரமான பேட்டர். இவர் தான் ஐபிஎல் ஐஎஸ் ஸ்கோர் அடிச்ச ஒரு பிளேயரா இருக்காரு. இவர் ஐபிஎல் மட்டும் வேற லெவலில் ரெக்கார்ட் பண்ண ஒரு பிளேயரா இருக்காரு. இவர் ஐபிஎல் மட்டும் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காருன்னா 173 கோடி சம்பாதிச்சிருக்காருங்க ஐபிஎல் மட்டும். இவர் ஐபிஎல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரையும் ஒரே டீமுக்கு தான் ஆடுறாரு. அதுதான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், ஆர்சிபிக்கு மட்டும் தான் ஆடுறாரு. அந்த ஒரு டீமும் போன வருஷம் கப் அடிச்சிருக்காங்க. நம்பர் 2ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா பிளேயர் மகேந்திர சிங் தோனி தான் இருக்காரு. இவரை கேப்டன் கூல் செல்லமா கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு. இவரும் 2008 2025 ஆடிட்டு இருக்காரு. இவர் இதுக்கு அடுத்த சீசனும் ஆட போற ஒரு பிளேயரா இருக்காரு. இவர் சிஎஸ்கேக்கு ஒரு தரமான ஒரு கேப்டனா இருந்திருக்காரு. 5 ஒரு ஐபிஎல் டிராஃபி வாங்கி கொடுத்த ஒரு கேப்டனா இருக்காரு. அதனாலேயே இவர் ரொம்பவே விலை மதிக்கக்கூடிய பிளேயரா இருக்காரு. இவர் ஐபிஎல் மட்டும் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காருன்னா 176 கோடியே 84 லட்சம் சம்பாதிச்சிருக்காங்க. நம்பர் 1ல யார் இருக்காருன்னா இவரும் பயங்கரமா ஐபிஎல் கேப்டன்ஷிப் பண்ண பிளேயர் தான் ரோஹித் சர்மா. இவரும் 2008 இப்போ வரையும் ஆடிட்டு இருக்க ஒரு பிளேயரா இருக்காரு. இவர் ஐபிஎல் மட்டும் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காருன்னா 128 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. இவர் தான் ஐபிஎல் ஹையஸ்ட் சம்பாதிச்ச ஒரு நபரா இருக்காரு. இந்த பார்த்த 10 பிளேஸ்ல உங்களோட ஃபேவரட்டான ஐபிஎல் பிளேயர் யாரு? கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம பெர்லின் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.